Peppers Entertainment Television. Turn on the heat. கனி இப்ப நார்மலாவே ஒரு ஹீரோயின்ஸோட டாக்னா என்ன கண்டிப்பா காசிப் ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி அப்படி கான்ட்ரோவர்சில இருக்கிற ஹீரோயின் தான் வந்து இப்போ ட்ரெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கறது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அவங்கள மறந்து போயிட்டாங்கன்னா ஏதாச்சும் ஒரு கான்ட்ரோவர்சியான டாக் வர மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாங்க இல்லையா? அது வந்து இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தனா நான் தான்ப்பா எந்த கான்ட்ரோவர்சிலயும் மாட்டாத ஒரு ஹீரோயின் அப்படிலாம் கான்ட்ரோவர்சியலான டாக் எல்லாம் மறந்து போயிடுறாங்க அந்த ஹீரோயின்ஸ். சோ அதனாலே வந்து ஹீரோயின் என்ன பண்றாங்க, என்ன பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருதா, நியூஸ் வருதா, காசிப் வருதான்றத செக் பண்ணிட்டே இருக்காங்க. வரலன்னா அவங்களே உனக்கு கிளப்பி வர விடுறாங்க. நீ சொன்னது கரெக்ட். இப்ப நான் அந்த விஷயத்தை தான் சொல்ல போறேன். யார் அந்த ஹீரோயின்? எஸ், பிரணிதா. ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து சகுனி படத்துல கார்த்தியோட படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அருள்நிதி ஸ்டாலின் கூட வந்து ஒரு படம் பண்ணாங்க. தமிழ்ல வந்து அந்த அளவுக்கு அவங்க கிளிக் ஆகல. இப்ப வந்து ரீசெண்டா எனக்கு வாய்த்த அடிமைகள் அவங்களோட படம் தான் இப்போ ஜெய் கூட நடிச்சாங்க. சோ இது எந்த அளவுக்கு வரும்ன்றது நமக்கு தெரியல. பட் அவங்க தெலுங்குல வந்து ஒரு படம் பண்ணாங்க. அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. சோ தெலுங்குல வந்து லைட்டா ஃபேம் ஆக ஆரம்பிச்ச டைம்ல வந்து அப்படியே கன்னடம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அங்கேயும் பெருசா வாய்ப்புகள் இல்லைனாலுமே ஒரு படம் 2 படம் பண்ணா நல்லா இருக்குது. சோ தமிழ்ல வந்து ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க எனக்கு வாய்த்த அடிமைகள். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது தெரியல. சோ இந்த டைம்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்மளை பத்தி யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுப்பா, என்னப்பா ஒரு கான்ட்ரவர்சியும் வர மாட்டேங்குது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நீ ஏதாவது பண்ணுமா, அப்பதான் வந்து உன்னை பத்தி டாக் போகும், நீ ஒரு ஹீரோயின் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ட்டு கூட இருக்கிறவங்க நம்மள மாதிரி உசுப்பேத்தி இருக்காங்க. எஸ், நல்லா உசுப்பேத்தி இருக்காங்க அந்த பொண்ணு. அண்ட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம போய் தண்ணிக்குள்ள இருந்து செல்ஃபி எடுக்கலாம், புதுமையா ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணி அதை வந்து இந்த சோசியல் மீடியால எல்லாம் பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணி நம்மளை பத்தி எல்லாரும் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் அந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. கடைசியில கான்ட்ரோவர்சில மாட்டினது யார் தெரியுமா? அந்த மொபைல் தான். ஓகேவா? மொபைலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டாக் போச்சு. பரவாயில்ல, தண்ணியில போட்டோ எடுத்துமே எதுவும் ஆகல மொபைல். நம்மள வந்து மழை வந்துருச்சு அதனால 1008 கவர் போட்டு சுத்தி வைப்போம் நம்மளோட போன். கரெக்ட். இப்ப பாத்தியா, நீ மொபைல் பத்தி தான் பேசுற, அந்த ஹீரோயினை விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் கொடுத்திருக்காங்களே இவங்க மொபைலுக்கு அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கூட பிரணிதாவை பத்தி என்ன பத்தி யாரும் பேசலையேன்னுட்டு ரொம்ப சோகமாயிட்டாங்க. ஆமா. சோ வந்து இவங்களே வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சில நம்ம சிக்க மாட்டோமா, நம்மளை பத்தி 4 பேர் பேச மாட்டாங்களா அப்படின்னு இப்படி ஒரு கான்ட்ரோவர்ஷியலா அவங்க வந்து சிக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க ஃபேக்கா யாராச்சும் லவ் பண்ணணும் இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இருந்தா நம்ம நல்லா பேசுவோம். அவங்க வந்து உசுப்பேத்துனாங்கல்ல, நீ போய் உசுப்பேத்தி பாரு, இதையும் ட்ரை பண்ணாங்க. இப்ப நான் சொல்லிட்டேன்ல, மைட் பி நம்ம ஷோ பார்த்தாக்கா அவங்களே ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் மத்தவங்க பார்த்து என்ன உதைக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு.